மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கனவோடு இருந்த முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டினுடைய விஜய் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்ச சில மணி நேரத்திலே, சில நாட்களிலே அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பூரா போய் இவங்க கட்சியில் இணைகிறாங்க. ஒரு 4 எம்எல்ஏ போய் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற அதிமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கு தயாராகி சனிக்கிழமை கண்டால் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகம் திறந்திருக்கும். அன்னைக்கு தான் இவர் மாற்று கட்சியில் வர்றவங்களை எல்லாத்தையும் இணைப்பு விழா நடத்துவார். யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த அலுவலகத்துக்கு வரமாட்டார். குஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, இந்த மாதிரி மற்ற நிர்வாகிகள்லாம் அங்கே இவங்களுக்கு சால்வை போடுறதும், நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யுங்க, வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, புதிதாக அதிமுகவிலிருந்து வந்தவங்க, மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தில் ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க, நாம் அந்த பதவி வச்சுக்கிட்டு 5 வருஷம் காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கனவோடு வந்தாங்க. ஆனால் விஜய் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இவங்கெல்லாம் நம்ம கட்சியில் சேர்த்துனோம்னா இருக்கிறவங்களையும் கெடுத்துருவாங்க, அதனால் சேரட்டும், ஆனால் பதவி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த தமிழக வெற்றி கழகத்தை நம்பி போனவங்கெல்லாம் பதவி இல்லை, அதிமுகவில் இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனக்குமுறலோட ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் ஒரு உத்தரவு போட்டார். நீ சனிக்கிழமை கண்டா யாரையும் இணைப்பு விழாவுக்கு வர வேண்டாம், நம்ம கட்சியில் சேர்த்த வேண்டாம், ஆஃபீஸ் இழுத்து பூட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி, இப்போ சனிக்கிழமை இனிமேல் அலுவலகம் திறக்கப்படாது. லைனில் நின்றவங்க இடிச்சுக்கிட்டு தள்ளு முள்ளாக போய் நான் முன்னாடி போகிறேன், நீ முன்னாடி போகிறேன்னு சொல்லி போயிட்டு கட்சியில் இணைஞ்சவங்க, நல்லா விஷயம் ஊதலாம் அப்படின்னு சொல்லி நினச்சவங்களாம் பூராவுமே இப்போ தவிழ்ச்சிட்ருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு விஜயனுடைய முக்கிய தகவலாக இருக்குது. அதை விட இன்னும் ஹைலைட்டாக இருக்குது ஒரு விஷயம். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கணக்கெடுப்பின்படி பல கோடி பேர் ஜனத்தொகை இருக்குது. இதில் ஒரு 75% வாகனத்தை வச்சுருக்காங்க. 2 வீலர் வச்சுருக்காங்க, 4 வீலர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. பலர் வாடகை வாகனத்தை இயக்குறாங்க. இவங்கெல்லாம் இன்சூரன்ஸே போடுறது கிடையாது. வாகன காப்பீடு, ஒரு இன்சூரன்ஸே அதுக்கு உண்டானதை செய்கிறது கிடையாது. பெரும்பான்மை விபத்துகள் ஏற்படுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கிட்ட கொடுத்து ஓட்டுறது, சாலை விதிகளை மதிப்பது கிடையாது. இப்படி பல்வேறு சூழ்நிலையில் சிக்னலை மதிக்காமல் ஓட்டுறது, போதையில் ஓட்டுறது, இப்படி தொடர்ந்து விபத்துகள் நடக்கிறதுனால கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 4 ஆண்டு 6 ஆண்டு, காருக்கெல்லாம் 4 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், பைக்கெலாம் 6 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கணும், இதை நடைமுறைப்படுத்தணும், விபத்தை குறைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கு. நல்லது, வரவேற்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு சூழ்நிலையில் சாலை விபத்துகள் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாயிருச்சு. அதற்காக அரசு பல முயற்சிகள் எடுக்குது. தமிழ்நாடு அரசும் பல முயற்சிகள் எடுக்குது. காவல்துறை அதிகாரிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து துறையினுடைய வட்டார போக்குவரத்தினுடைய ஆர்டிஓ, எம்பி இன்ஸ்பெக்டர், அதன் தலைமையில் இயங்கக்கூடிய போக்குவரத்து இணை ஆணையர், துணை ஆணையர், போக்குவரத்தினுடைய ஆணையர் டிசி அவர்கள்லாம் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. கார்ப்பரேஷனில், அதாவது பஸ்ஸு, அவங்களும் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் விபத்தை குறைப்பதற்கு இன்சூரன்ஸு ஒரு முக்கிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கணும். ரோடு வசதிக்காகவும் செலவுகள் அதிகமாகுது. அதனால் சாலை கட்டமைப்புகளும் இன்றைக்கி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட கிராமப்புறங்களில் இன்னும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. பல இடங்களில் சாலைகள் சரியாக இல்லை. இதனால் உச்சநீதிமன்றம்
அதிரடியான தீர்ப்பு. இனி இதெல்லாம் பண்ணினா தான் சரியாக இருக்கும். பெட்ரோல் பங்கில் வரும்போதே இவங்க இன்சூரன்ஸ் இருக்கா என்ன ஏதுன்றத ஒரு கண்காணிப்பு கேமரா, அந்த காரினுடைய நம்பரோ அல்லது பைக்கினுடைய நம்பரோ போட்டால் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்போ தான் பெட்ரோல் அடிப்போம் அப்படிங்கிறதும், வழியில் கேமரா வச்சு காவல்துறை அதிகாரிகள் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதும், போக்குவரத்துறை அதிகாரிகள் வழியில் தணிக்கை செய்யும்போது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்சி இருக்கான்னு பார்க்குறதும், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதும் தொடர்ந்து ஒரு முயற்சியில் செஞ்சிட்டு வராங்க. இது எடுக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காரு. அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். சுதந்திர தின விழா 80வது ஆண்டு விழா நாளை நடக்கிறது. அதற்காக காவல்துறை அதிகாரிகள்லாம் சிறப்பு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வாகன தணிக்கை, அந்தந்த என்னென்ன ஊரில் தீவிரவாதிகள் யாராவது வர்றாங்களா, வெடிபொருள் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லி தணிக்கை செய்வதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு குரூப், அதாவது காவல்துறை அதிகாரிகளே ஒரு தணிக்கை பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவும் விட்டுருக்காரு. அதே போல் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கோரிக்கைகள் நீட் தேர்வு, மகளிர் முன்னேற்றத்திற்கான மசோதா, காவிரி பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, இந்த மாதிரி பல்வேறு தீர்மானங்களுக்கு அனைத்து கட்சி சார்பாக ஒரு ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டுருக்காரு. தொழில் முதலீட்டாளர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி அதற்கான ஒரு தீர்வையும் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்குவதாக ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நமது அம்மா நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். மேலும் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து பார்வையாளர்களும், உங்கள் வீட்டு பிள்ளை, நான் படிப்படியாக முன்னேறியவன். அதனால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம்.